நான் உங்கள் பாலாஜி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்கள். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேச ராசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக மேசராசிக்கு உங்களுக்கு இருக்குது. இதில் மேசராசியில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் தேடி வர்றதுக்குள்ளான வாய்ப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் இந்த வருடம் நடக்கும். அதே மாதிரி உங்களோட ஆளுமை திறன் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது உங்களோட நிதி நிலைமை பொருளாதார ரீதியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நிதி நிலைமை நல்ல முன்னேற்றமாக காணப்படுறதுக்குள்ளான ஆண்டாக இந்த வருஷம் மேசராசிக்கு இருக்குது. முக்கியமாக புதிய முதலீடுகள் செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூலத்தனமோட லாபஸ்தானங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அடுத்தது தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு, இந்த இடம் மாற்றங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த கஸ்டமர்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இதில் முக்கியமாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாலானதாக இருக்கும். ஏற்கனவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சவாலானதாக இருக்கும். புதுசாக கூட்டு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்பு இந்த ஆண்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் திருமணம், அப்புறமா இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது இந்த மாதிரி உள்ள தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் மூலிமா நல்ல செய்திகள் வரலாம். படிப்பில் பாஸ் ஆகிற மாதிரியோ இல்லை நல்ல மார்க் வாங்குற மாதிரி இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்குள்ளான வாய்ப்பு இந்த ஆண்டு மேசராசிக்கு நல்லா இருக்குது. அடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக யோசனை பண்ணி தியானங்கள் ரொம்ப செய்யுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் தியானங்கள் பண்ணுங்க. அந்த நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு மனக்கவலைகள் விலகி கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் போடுங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் பேருக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும், நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த வருஷத்தோட பொது பலன்கள். உங்களோட ஜாதக ரீதியில் தனிப்பட்ட விஷயமா உங்களுக்கு குடும்பத்தை பற்றியோ இல்லை தொழிலை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ தனிப்பட்ட உங்களோட தசா புத்திகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் விஷயங்கள், உங்கள் குடும்ப விஷயங்கள், தொழில் விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதக முறைப்படி எப்படி இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.